ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம 2 கிலோ எல்லாம் ஆட்டுக்கறி வச்சு ஒரு சூப்பரான மட்டன் சாப் தான் செய்ய போகிறோம். அதுவும் பெங்களூர் ஸ்டைலில். நீங்கள் எப்பயும் ஒரே மாதிரி மட்டன் கிரேவி செஞ்சு போர் அடிக்குதா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். சும்மா அட்டகாசமாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க சமைக்கலாம். முதல்ல கறியை நல்லா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுறணும். அதுக்கப்புறமா ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்தோம்னா நம்மளுக்கு அந்த மட்டனோட ஸ்மெல் எதுவும் இல்லாமல் சுத்தமாக கறி க்ளீன் ஆயிரும். இது சைடில் இருக்கட்டும். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 30 பல் அளவுக்கு பூண்டு, சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சியை கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா விதைகளை நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ரொம்பவே கம்மியான ஃப்ளேமில். இது கூடவே ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பட்டையும் சேர்த்துடலாம். ஒரு 8 பீஸ் அளவுக்கு கிராம்பையும் சேர்த்துடலாம். 2 பீஸ் அளவுக்கு ஏலக்காவையும் சேர்த்துடணும். இது எல்லாமே லைட்டாக அந்த வறுபடணும். அப்போ தான் அந்த அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம உரித்து வச்சுருக்க பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துக்கலாம். இது லைட்டாக வதக்கி எடுத்துக்க போகிறோம் மசாலாவுக்கு. இப்போ பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கணும். அப்போ தான் அந்த பூண்டில் இருக்கக்கூடிய பச்சை வாசனைலாம் போகும். அதுக்கப்புறமா இஞ்சி சேர்க்கலாம். இஞ்சி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொன்றுமே அதோட பச்சை வாசனை எல்லாமே நீட்டாக போகும். அதனால தான் ஒன்று விட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சேர்க்குறோம். ஒரேடியை சேர்த்தாக்கா அது எல்லாமே ஒரே மாதிரி குக் ஆகும். அதனால எது நிறைய நேரம் குக் ஆகணும், எது கம்மியாக குக் ஆகணும்னு தெரியாது. அதனால இதை நீட்டாக பார்த்துட்டு ஒன்று ஒன்றா போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த சாப்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஒரு 15 அளவுக்கு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். இது 2 கிலோ கறின்றதால 15 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் 1 கிலோ இல்லை அரை கிலோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பாதியாக பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டான அளவுக்கு காரம் இருக்கும். அப்படி இல்லை உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னாலும் நீங்கள் தெரியும்னா அந்த அளவுக்கு காரத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 4 தக்காளியை சின்ன சின்ன தக்காளியாக இருக்குது. ஸோ அதனால 4 தக்காளி. நல்லா நிறைய பெருசாக இருக்குன்னா ஒரு 2-3 மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளியையும் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் இந்த சாப்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கின்னு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் பாதி கைப்பிடி அளவுக்கு புதினாவையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கூட சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். இந்த தக்காளியோட சூட்லேயே இந்த கொத்தமல்லியோட பச்சை வாசனைலாம் போகணும். இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை எல்லாத்தையுமே அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இந்த குக்கர்லேயே நம்ம கறியை தாளித்து வைக்க போகிறோம். அதனால் நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறம் ஒரு மசாலா அரைக்கணும். இது கூட தேவையானதை அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம குக்கரை காலி பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கோம். இந்த எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா ஒரு 2 கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம சுத்தப்படுத்தியிருக்க அந்த மட்டன் பீஸையும் இதில் சேர்த்துடலாம். மட்டன் ஃபுல்லாக சேர்த்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தையுமே இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம், இந்த கருவேப்பிலை இதெல்லாமே சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு வாட்டி மட்டனை நல்லா கலந்து கொடுக்கலாம். அப்போ தான் அந்த மட்டனில் அந்த வெங்காயத்தோட அரோமா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இது எல்லாத்தோட அரோமா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் கம்மியான அளவுக்கு மட்டன் எடுத்திங்கன்னா மஞ்சத்தூள், இந்த மிளகாத்தூள் இது எல்லாத்தையுமே நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ஆல்ரெடி காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்து அரைக்க போகிறோம். அதனால நான் காரம் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தனியா விதைகளையும் நான் சேர்த்துருக்கேன். அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூளும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் இருக்குன்னா நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக விடலாம். அப்போ தான் அந்த கறியில் அந்த உப்பு காரம் எல்லாமே பிடிக்கும். நான் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு நீங்கள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இந்த
இந்த கறி நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வெந்துச்சுன்னா அந்த உப்பு காரெல்லாம் நல்லா பிடிக்கும். அதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு உடச்சிக்கல்ல சேர்த்துருக்கேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சம் லைட்டாக திரியாக இருந்துச்சுன்னா அந்த சாப்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால நான் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையுமே தனியாக அரைச்சிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தக்காளியில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்க்கும் போது அது வந்து ரொம்பவே நல்ல அரோமா கொடுக்கும். அதை சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி போட்டு. இப்போ இந்த அரைச்ச விழுதை வந்து அப்படியே நம்ம கறி வேக வச்சுட்டு இருக்கோம் இல்லைங்களா, அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். முதல்ல நம்ம அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இது கட்டியாகவே இருக்கணும். சாப்ஸ் வந்து எப்பயுமே கட்டியாக தான் இருக்கணும். அதனால நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது பார்த்துட்டு சேருங்க. பாருங்க, இப்போ வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இதில் வந்து உப்பு இருக்கான்னு ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா மூடி போடலாம். இப்போ நான் அந்த மிக்ஸி ஜார்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே இதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் எந்த அளவுக்கு தண்ணியாக அந்த கிரேவி வைக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப தண்ணியாக போச்சுன்னா நார்மல் குழம்பு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணியை மட்டும் கரெக்டாக பார்த்து சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு செமி சாலிடான பதத்தில் இருக்கணும். இப்போ குக்கரை வந்து மூடி போட்டுட்டு ஒரு 5-6 விசில் விட்டுடலாம். பெரிய குக்கரில் ரொம்ப அதிகமாக சேர்க்குறதால விசில் வந்து கம்மியாக விட்டுறேன். 4 விசில் மட்டும் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம குழம்ப வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் மிளகாத்தூள் வந்து போட்டுக்கிட்டு இதை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா ஒரு கியூப் அளவுக்கு வெண்ணெயும் சேர்த்துட்டு அது சூட்லேயே நல்லா கலந்தீங்கன்னா அந்த வெண்ணெய் வந்து மெல்ட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் பரிமாறி பாருங்களேன், ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த கிரேவி வந்து சப்பாத்தி, அதுக்கப்புறம் பூரி, இட்லி, தோசை, அப்புறம் களி, இது கூடவே ரைஸுக்குமே ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்களேன், அடிக்கடிக்கே செய்வீங்க. இதை அப்படியே நம்ம பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மட்டன் சாப்ஸ் வந்து தயாராகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, பூரி, களி, அதுக்கப்புறம் தோசை, இட்லி, இது எல்லாத்துக்கூடயும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அது கூடவே கீ ரைஸு, ஒயிட் ரைஸ், இது எல்லாத்துக்குமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறையவே நான்வெஜ் வீடியோஸ் இருக்குது, போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.